இன்றைய தினம் முன்னாள் பாரத பிரதமரும் வளர்ச்சி நாயகனுமான திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது ஆண்டு விழாவினை செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக துவங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும், தாமரை மலர்ந்தே தீரும்னா உடனே நமக்கு டாக்டர் தமிழிசையினுடைய பேர் ஞாபகத்துக்கு வரும். டாக்டர் தமிழிசை அவர்களே, எனக்கு முன்பாக திரு அடல்ஜி அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தகப்பனாரை விட 2 ஆண்டுகள் மூத்தவர் டாக்டர் ஹெச்வி ஹண்டே அவர்களே, மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் அவர்களே, மாவட்ட தலைவர் சாய் சத்யன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். நீங்கள் அவர் பிரதமராக ஆனதே பல கோடிக்கணக்கான மக்களின் பிரார்த்தனையின் மூலமாக அவர் இந்த நாட்டினுடைய பிரதமரானார். ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். 1968 பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜனசங்கத்தினுடைய தலைவராக திரு வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அன்னைக்கு ஆனந்த விகடன் பத்திரிகையிலே வந்த தலைப்பு இந்திய அரசியல் வானில் ஒளிமிகு நட்சத்திரம். அதை எழுதி அதன் உள்ளே என்ன எழுதியிருந்தார்கள்? இன்று ஜனசங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த இளைஞன் நாளை இந்த நாட்டின் பிரதமர் ஆவார். எப்போ எழுதப்பட்டது? 68. ஆகவே அப்பையிலிருந்து மக்கள் மனதிலே வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்கு தலைமையேற்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிக ஆழமாக பதியிருந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக தான் இருக்கின்ற இடத்தையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மாற்றிவிடும் பழக்கம் அவருக்கு உண்டு. நீங்கள் 57 ஜனசங்கத்துக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் பல்ராம்பூரிலிருந்து திரு வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கார். அப்போ வைஸ் பிரசிடெண்டாக இருந்தது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்போது ஜனசங்க உறுப்பினர்கள் எல்லாம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது, நாங்கள் 4 பேரும் ஜனசங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி, உடனே அதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார், ஜனசங்கமா? டாக்டர் முகர்ஜி அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி மறைந்து விட்டதோ என்று எண்ணினோம். அப்போ உடனே அதுக்கு பதில் அளிக்கும் பொழுது அடல்ஜி சொல்கிறார், நாங்கள் கழுத்தையே வெட்டி விட்டாலும் வேழ முகத்தோடு மக்களுக்கு அருள்பாலிப்பவர்கள் கணேஷ்மூர்த்தி. அதனால் மீண்டும் நாங்கள் 52 தேர்தலில் 3 உறுப்பினராக இருந்தோம், இப்போ 4 உறுப்பினர்களாக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே இவ்வளவு அழகாக ஜனசங் திருப்பியும் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் ப்ரெசண்ட் பண்ணாருன்னு நினைப்பாங்க. பொதுவாக வாஜ்பாய் அவர்களை அவரோட பெரிய பாக்கியம் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு 25 ஆண்டுகள் அவரோடு பயணித்த ஒரு பாக்கியம் பெற்ற காரணத்தினால நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் மென்மையானவர் அப்படி தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய மன உறுதி கொண்டவர். நீங்கள் பார்த்தா பொக்ரான் அணு ஆயுத சோதனை
அந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை செய்த உடனே அவர் சொன்னது, என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை வேறு யாரோ ஒருவர் கையிலே விட்டுவிட நான் விரும்பவில்லை. ஆகவே அணு ஆயுதம் இப்பொழுது நாம் அணு ஆயுத வல்லரசாக இந்தியா வந்திருக்கிறது. we will not use it first. முதல்ல நாங்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டோம். பட் டு ஆக்ட் as a deterrent, என் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக இந்த அணு ஆயுத சோதனையை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதே மாதிரியாக பார்த்தா எல்லாரும் வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசினா அணு ஆயுத சோதனையும் தங்க நாற்கரச்சாலையும் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த தங்க நாற்கரச்சாலையை பற்றி ஒரு பிரபலமான ஆங்கில வாரிதழ் அவங்க இது பற்றி எழுதுகிறாங்க. நீங்கள் முதல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் ஒரு தங்க நாற்கரச்சாலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே வாஜ்பாய் அவர்களுக்கு தான் மனதில் உதித்தது. ஏன்னா அது அந்த பத்திரிகை எழுதுகிறது, we don't know how Vajpayee is going to mobilize this large an amount of 28,000 crores. இன்னைக்கு ஒரு திட்டங்களும் அந்த 28,000 கோடிக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இந்த 28,000 கோடிங்கிறது முதல்ல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்த தி லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஆனால் அந்த பத்திரிகை அதில் என்ன எழுதியது, பட் அதர் தேன் வாஜ்பாய் no one could even imagine such a project அப்படின்னு. ஆக அவருக்கு எப்பொழுதுமே நாட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிந்து அதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதிலே தீவிரமான எண்ணம் கொண்டவராக இருந்தார். இதில் நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் அனுபவத்தையே சொல்கிறேன். 95 டிசம்பர் 31 நாகர்கோவிலிலும் 96 ஜனவரி 1 ஹொசூரிலும் அடல்ஜி அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆச்சு, டிசம்பர் 31 அவரால் டெல்லிக்கு வர முடியவில்லை லக்னோவிலிருந்து. உடனே அவர் அத்வானிஜி அவர்கள்ட்ட, ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், அதனால் கேன் யூ சென்ட் சம் சீனியர் டு தமிழ்நாடுன்னு. நீங்கள் பாருங்கள் தி கிரேட்னஸ் ஆஃப் அத்வானிஜி, ஒய் சம்படி ஐ வில் கோ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி 95 டிசம்பர் 31 அத்வானிஜி அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்தார். ஜனவரி 1 திரு மார்கரெட் தாட்சர் இங்கிலாந்து நாட்டு பிரதமரோடு அவருக்கு மங்களூரில் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலன் 1 லட்சம் ஸ்வயம் சேவக் யூனிஃபார்மில் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருந்தது. அதனால் ஜனவரி 1 ஹொசூருக்கு அடல்ஜி வர்றேன்னு ஒத்துக்கொண்டார். இந்த ரெண்டும் ஒப்புக்கொண்டவர் நாகர்கோவில் வர முடியவில்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி நாகர்கோவிலில் அத்வானிஜி அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சு அவரை கெஸ்ட் ஹவுஸில் விட்டதுக்கப்புறம் நான், அண்ணன் இலா கணேசன் அவர்கள், திரு KNL அவர்கள் 3 பேரும் அப்பவும் அம்பாசிடர்காரர் தான். அடல்ஜியோட அத்வானிஜியோட நம்ம பண்ணதெல்லாம் அந்த காலத்தில் செக்யூரிட்டி முன்னாடி டிரைவர், பின்னாடி காரில் 2 பேர். அப்போது நாங்கள் 3 பேர் பின்னாடி நாகர்கோவிலிருந்து கிளம்பி ஹொசூருக்கு போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்தே 1 கோடியிலிருந்து இன்னொரு கோடி தான். ஆனால் எவ்வளவு நேரமாச்சு, மறுநாள் மாலை 6:30 மணிக்கு நாங்கள் ஹொசூர் போய் சேர்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ஜி அவர்கள் மிகப்பெரிய சிவபக்தர். ஹொசூரில் மலைக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு போய் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாம் பட்டையாக விபூதிட்டு இருப்போமோ அந்த மாதிரி சிவ தரிசனம் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கார். அப்போ தான் நாங்கள் 3 பேரும் போய் அங்கே இறங்குறோம். आइए मित्रों, आपको रिसीव करने के लिए मैं आया हूं. நண்பர்களே வாங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக நான் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கேன். எதுக்காக இது சொல்ல வரேன், நாகர்கோவிலிருந்து முதல் நாள் இரவு 10 மணிக்கு கிளம்பிய எங்களால் மறுநாள் ஹொசூருக்கு மாலையிலே 6:30 மணிக்கு தான் போக முடிஞ்சிருக்கு. அவ்வளவு தூரம் ரோடும் சிங்கிள் ரோடு, அதே மாதிரி டிராஃபிக்கும். அந்த டிராஃபிக்கில் நீந்தி போகிறதுக்கு இன்னைக்கு நாகர்கோவிலேருந்து ஹொசூருக்கு 9 மணி நேரத்தில் போயிடலாமா இல்லையா?
இதுதான் அடல்ஜி அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற திட்டம். நீங்க அதே மாதிரி பெங்களூர்ல தேசிய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதில் வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், அப்போ இன்னும் பிரதமர் ஆகல. அந்த பொதுக்குழுவில் பேசும்பொழுது சொல்கிறாரு, நாம் விவசாயிகளை பற்றி நினைக்கும் பொழுது ஆண்டுதோறும் அன்னைக்கு கணக்குக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு காய் கனி மலர்கள் ஆண்டுதோறும் அழுகி வீணாகிறது. அதனால இந்த நாட்டில் நாம் விவசாயிக்கு எப்படி அவருக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்ட வேண்டுமோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் இந்த நாட்டிற்கு அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 98 அடல்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம். ஆகவே இந்த நாட்டு மக்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக வந்தால் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும். தன் குடும்பத்தை பற்றியே எண்ணிக்கின்ற வந்தால் பையன் வேணா துணை முதல்வராகலாம். நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அந்த அளவிற்கு நீங்க பார்த்தால் அடல்ஜி அவர்களுக்கு எப்பொழுதுமே அதுலேயும் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது சரியான வழியில் தான் எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் திரு அடல்ஜி அவர்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் பிரதமராக திரு நரசிம்மராவ் அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் நரசிம்மராவுக்கும் அடல்ஜிக்கும் எவ்வளவு நல்ல உறவு இருக்கும்னா, நரசிம்மராவ் அவர்களை குருஜின்னு தான் அடல்ஜியை கூப்பிடுவார். அந்த அளவிற்கு. ஏன்னா அவர் பெரிய எருடைட் பாலிட்டிஷியன். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரைபு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை. கற்றிருந்தவர்கள், பல மொழி படித்தவர்கள், அந்த மாதிரியா இருக்கு. அப்போது 13 நாள் பிரதமராக அடல்ஜி வர்றார். அப்போது திரு நரசிம்மராவ் அவர்கள் ஒரு நோட் அனுப்புகிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, உங்களுடைய அரசாங்கம் இருக்க போவதில்லை. ஏன்னா அப்போ நமக்கு பிஜேபிக்கு மட்டும் 162 சீட்ஸு, 2 கட்சி தான் நம்மளோட கூட்டணி, அகாலிதளும் சிவசேனாவும் சேர்ந்து 175 180 சீட்டு. அதனால் இந்த அரசாங்கம் இருக்காது. ஆனால் எல்லா விஷயங்களும் ஆயத்தமாக இருக்கின்றன. நீங்கள் அணு ஆயுத சோதனை செய்து விட்டு போகட்டுமே அப்படின்னு. அப்போ அதுக்கு வாஜ்பாய் சொன்னது என்ன தெரியுமா? நிச்சயமாக அணு ஆயுத சோதனை நடக்கும், ஆனால் பாராளுமன்றத்திலே என்னுடைய அரசு பெரும்பான்மை பெற்ற பிறகுதான் அதை நான் செய்வேன்னு. நீங்கள் 1963 64 கான்பூரில் ஜனசங்கத்தினுடைய தேசிய பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம், இந்தியா அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் அப்படின்னு. அப்போ திரு மொரார்ஜிபாய் தேசாய், அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், he was finance minister. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஜனசங்கம் இந்த மாதிரியாக தீர்மானம் போட்டிருக்குது அப்படின்னு. அதுக்கு அன்னைக்கு மொரார்ஜிபாய் தேசாய் சொன்னது என்ன தெரியுமா? இட் இஸ் an outcome of robust patriotism. மிகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற தேசபக்தி உணர்வு, அதன் வெளிப்பாடு ஜனசங்கத்தினுடைய தீர்மானம்னு. ஆகவே நாம் அப்பொழுதிலிருந்தே பாரத நாடு அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தோம். ஆனால் அந்த 13 நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டு பிரஷர் இருக்காது, பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப அடல்ஜி சொன்னது, இல்லை, நான் பெரும்பான்மை பெறுவேன் பாராளுமன்றத்தில், அதற்கு பிறகு அணு ஆயுத சோதனை செய்வோம்னு. ஆட்சிக்கு வந்து 60 நாட்களுக்குள் பாரத நாட்டை அணு ஆயுத வல்லரசாக ஆக்கிய ஒரு மிகப்பெரிய மனிதராக. ஏன்னா 13 நாளில் பண்ணிட்டு போனதுன்னா பண்ணிட்டு கூட போகலாம், தயாராக இல்லை. சரியான முறையிலே பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை பெற்ற பிறகு செய்ய வேண்டும்னு. ஆகவே வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு விஷயங்களையும் பற்றி நாம் பேசிக்கொண்டே போக முடியும். அதுவும் பல சந்தர்ப்பங்களிலே அவருக்கு எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னை பார்த்துட்டா ஆஹா ராஜா வந்துட்டியா, நான் ஹிந்திலையும் பேசலாம். ஏன்னா மொழிபெயர்க்கிறதுக்கு அடல்ஜி ரொம்ப
ஆங்கிலமும் ஹிந்தியும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவருங்கிறதுனால அந்த மாதிரி ஏதோ இந்த ஒரு சின்ன சாதாரண காரைக்குடியிலே தமிழகத்தின் கடை கோடியிலே பிறந்த ஒருவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, அடல்ஜி அவர்களும் சரி அத்வான்ஜி அவர்களோடும் நாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்காக செல்வமகள் திட்டமானது மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே பொறுப்பேற்று இருக்கிறது. இது நம்ம நிச்சயமாக உறுதியோடு செய்து முடிக்க முடியும். அதை செய்து முடிக்கின்ற பணியிலே நீங்கள் அனைவரும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம மாநில துணைத் தலைவர் திரு நாராயண திருப்பதி என்பதை மறந்துட்டேன். அதனால் அவருக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.